வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ட் செத் ராலின்ஸ் தான் இந்த வருஷத்தோட மணி இந்த மேட்ச் வின் பண்ண போகிறாரா. ஜான் சீனா நைட் ஆஃப் சாம்பியன் ஷோவில் வந்து கலந்துக்க போகிறாரு. அண்ட் எவல்யூஷன் ஷோ பற்றி ஒரு அப்டேட்டு அண்ட் இந்த மணி இந்த மேட்சோட எண்டிங் எந்த மாதிரி இருக்கும், யார் தான் வின் பண்ணுவோம் அப்படின்றத ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். மறக்காம சேனல் புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் இந்த மணி இந்த மேட்ச் வின்னர் யாராக இருப்பான்னு சொல்லி உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செத் ஃபிக்கிங் ராலின்ஸ் தான். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செமி செயின் வர்சஸ் ஃபின் பாலர் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு மேட்ச் தான் வந்து கன்ஃபார்ம் இருந்துச்சு. இதை வந்து தேடி பார்த்தேன், கடைசியில் அந்த ஃபோட்டோ வந்து கிடைக்கல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரான் பிரேக்கரை தூக்கிட்டு செத் ராலின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. ரோமனோட ரிட்டர்ன் வந்து மண்டே ட்ராவில் வர வேண்டியது, ஸோ அவரோட ரிட்டர்ன் வந்து தள்ளி போச்சு. அதுக்கு ரீசன் என்ன இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு மணி இந்த பேங்கில் செத் ராலின்ஸ் வந்து WWE ஆட் பண்ணக்கு அப்புறமா அடுத்து ஃபேன்ஸ் எல்லார் சைட்லேயுமே என்ன ஒரு விஷயம் எழுந்திருக்குன்னா, இந்த மணி இந்த பேங்கில் வந்து செத் ராலின்ஸ் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. உண்மை அதுதான். ஏன்னா செத் ராலின்ஸ் இது வரைக்கும் மணி இந்த பேங்க் ஹிஸ்ட்ரியிலே செத் ராலின்ஸ் கேஷிங் பண்ணது தான் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய கேஷிங்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த மணி இந்த பேங்கோட மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா லோகன் பால் வர்சஸ் கோடி அண்ட் மெயின் ஈவெண்ட் ஜேவுஸோக்கான மேட்ச். இப்போ இதில் பார்த்தோம்னா ராஸ் மேக்டன் ரெண்டுமே ஒரே மேட்ச்சில் இருக்க போகுது. அதாவது மெயின் ஈவெண்ட் ஜேவுஸோவும் அங்கே தான் இருக்காரு அண்ட் ஜான் சீனாவும் அங்கே தான் இருக்காரு. ரெண்டு டைட்டில் அந்த இடத்துல தான் இருக்குது. ஒருவேளை இந்த மெயின் ஈவெண்ட் இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக இருந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா அது எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் கேஷிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ஃபேன்ஸ் சைட்லேருந்து சரி என்ன ஒரு ரூமர்ஸ் போகிறதுனா எலனைட் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா செத் ராலின்ஸ் வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது எலனைட். அண்ட் இப்போதைக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஏன்னா அதுக்கும் கதை இருக்குது சொல்கிறேன். அண்ட் உமன் டிவிஷனை பொறுத்தளவுக்கு என்னன்னா மணி இந்த பேங்க் பேப்பரில் இந்த ரியாரப்லி அலெக்சா பிளஸ் கொண்டு வந்ததாலும் WWE ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் பார்ப்பாங்க. என்ன பொறுத்தளவுக்கு ரோக்ஸான் பிளஸ் வின் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார். ஸோ அதனால் WWE ராயல் நம்பர்லேயே அவங்க வின் பண்ணுற மாதிரி போய் தான் தோத்தாங்க. எலிமினேஷன் நம்பர் சேம் அதேவே தான். அதனால இந்த டைம் மணி இந்த பேங்க் இவங்க தான் வின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நைட் ஆஃப் சாம்பியனில் இப்போதைக்கு ஜான்சனை வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. த லாஸ்ட் டைம் இஸ் நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஜான்சனை வந்து அங்கே ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கும் டோனி கானுக்கும் ஒரு பெரிய வாரம் வந்து நடக்க போகுது. என்னன்னா ஜூலை 12 நடக்க போகிற அங்கே NXT ஷோ ஒரு கிரேட் அமெரிக்கன் பேஷ்னு ஒரு ஷோ வந்து நடத்த போகிறாங்க. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்று அந்த ஒரு ஷோ வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ரெண்டு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நடத்த போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன ஒரு சொல்லப்படுதுன்னா இவங்க ரெண்டுத்துக்கான வார் ஏற்கனவே வந்து நடந்துச்சு. சாட்டர்டே மீடியம்லேயும் அங்கே வந்து கொலிஷன் ஷோ வந்து பண்ணுறதா ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் கொலிஷன் ஷோவை சனிக்கிழமை வந்து மாட்டிட்டான் அவங்க இதில் வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் வந்து தப்பிச்சிச்சு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு பெரிய பேப்பரை வந்து திராக்க போகிறாங்க WWE. அது ஆல் இன் ஒன் டெக்ஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரலி அது ஒரு பெரிய பேப்பரையோ ரெசமன் அளவுக்கு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த பேப்பரில் மெயின் ஒன் பண்ணணும் நிறையா சூப்பர் சைடு கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு ஷோக்கு வந்து WWE முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கன்னா ஆனால் அது NXT-லேருந்து போகிறது தான் கொஞ்சம் வந்து NXT-ல இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் வளர்க்குறேன்னு சொல்லி LFG-லேருந்து நிறையா பேர் சேர்த்துக்காங்க. அதனால் என்ன பொறுத்தளவுக்கு WWE-லேருந்து ஒரு சில சூப்பர் ஸ்டாரையும் TNA ரெஸ்லிங்லேருந்து ஒரு சில சூப்பர் ஸ்டாரையும் அந்த ஒரு ஷோவில் வந்து இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவல் சீஃப் ரோமன் டைம்ஸ். என்னடா இந்த மணிநேரத்திலே ரோமன் வருவார்னு சொல்லியிருந்தா ஆனால் வரவே இல்லையே அப்படின்னு காரணம் என்னன்னா ரோமன் இப்போதைக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு ஒரு மூவியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து கோடி சீதில் அது முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்கில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை. அது வந்து கன்ஃபார்மாக நான் டேட்டோட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் அட்வர்டைஸ் பண்ணி வந்து ரோமனை தூக்கிட்டாங்க. அது மாதிரி பிரான் பிரேக்கரை அட்வர்டைஸ் பண்ணி செத் ராலின்ஸ் சொல்ல முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு இதே மாதிரி தான் மணி இந்த பேங்கில் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் செத் ராலின்ஸ் வின் பண்ணுற மாதிரி போகும்போது அங்கே ரோமன் ரைவ்ஸ் வந்து கெடுத்து விடலாம், இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிக சான்ஸோட ரூமர்ஸ் போகுது. என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கதையை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஆட்ருத்து வந்து ஜான்சனோட டிஷர்ட் போட்டிருந்தாரு, அந்த பழைய டிஷர்ட். அந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விற்றுருக்கான் அந்த ஒரு ஷோலையும் சரி. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறமும் சரி. இப்போதைக்கு அந்த ஜான்சனோட பழைய டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஷாப்பில் பிரித்து மேஞ்சிருக்கு. ஸோ நிறையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு மெயின்லி நீங்கள் அந்த ஸ்டேடியத்தில் நிறையா அவர் வாட்ச் பண்ணிங்கன்னா ரெட்டாக தெரியும்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனோட டிஷர்ட் அந்த தொப்பி தான். பரவாயில்ல அந்தளவுக்கு வந்து. ஆனால் ஆட்ருத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாலியான கேரக்டர். அந்த ஒரு மேட்சையும் ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க. ஜான்சனை ஹீல் டன்னால ஸோ அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சு இப்போ அவரோட எண்டிங் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. SummerSlamல டேட்டோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனே தான் பண்ணுவார். கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ராண்டி கோடி ரோடு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நடக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 3 WWE எவால்யூஷன் ஷோ தான். இப்போதைக்கு WWE எவால்யூஷன் ஷோ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஷோ நடக்க போகுது. அண்ட் இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உமன் டிவிஷன் சூப்பர் ஸ்டார் தான் வந்து கலந்துக்குவாங்க. அண்ட் இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்சுக்கும் பிரேலிக்கும் WWE வந்து ஒரு பிளான் வந்து பண்ண போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பெக்கி லஞ்சோட ரிட்டர்ன் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரேலிக்கு பதிலாக தான் வந்தாங்க. ஸோ அதை ஒரு காரணம் வச்சு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாங்க, திருப்பி அந்த டைட்டில் விட்டுட்டாங்க. ஸோ அதனால அந்த ஒரு சண்டே வச்சு WWE எவால்யூஷன் ஷோவில் வந்து இவங்க மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே WWE எவால்யூஷன் ஷோவில் இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இவங்க வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ரூமர்ஸ் போகுது. என்னன்னா இந்த ஆஸ்கா வந்து இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ராயல் ரம்பர்லேயே வர வேண்டியது. ஆனால் அவங்க வந்து வரல. அண்ட் இப்போதைக்கு போன இயரில் வந்தாங்க லாஸ்ட்டாக. ஆனால் இந்த இயரில் உங்க எட்டி கூட பார்க்கல. ஸோ அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் வருது WWE எவால்யூஷன் ஷோவில் ரிட்டர்ன்
பண்ணுறதுக்கு இல்லைனா மேட்ச் பண்ணுறதுக்கு. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சி லைக் பண்ண மசாலா சப்ஸ்கிரைப் பாஸ் ஈவன் நெக்ஸ்ட் தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.